நல்லா இருக்கிறீங்களா? ஸோ முதல்ல நம்ம ஜாம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, என்னத்துக்கு நம்ம ஜெபிக்க போறோம்னா, இன்னைக்கு நான் பேச போறது வந்து எங்கேயுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, எங்கேயுமே இதை நீங்க கேட்டிருக்கவே முடியாது, கேட்டிருக்கவே மாட்டீங்க. அப்படி கேட்டிருந்தாலும் அதுல கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம செபிப்போம். ஏன்னா நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, நான் கொஞ்ச நேரத்துல சில ஸ்லைட் நீங்க பார்க்கும்போது யூனிவர்சிட்டியில இருக்கிற படிப்புல அதை கிண்டர் கார்டன்ல நான் சொல்லி கொடுக்க போறேன். புரியுதுங்களா? யூனிவர்சிட்டியில படிக்கிற படிப்பை, ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ல போறதுன்னா அது இன்னும் அதை நீங்க பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஏன்னா உங்க உடம்புக்குள்ள பாஸ்டர் சொன்ன போல உடம்புக்குள்ள இருக்கிற சில காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது புரிஞ்சாதான் நீங்க வந்து என் கூட ஃப்ளோ பண்ணிட்டு வர முடியும். ஓகேங்களா? சோ ஜபிப்போமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ என்னை ஒரு கருவியாக கர்த்தாவே உம்மோட நாமம் மகிமைப்பட, உம்மோட படைப்பின் நாமம் மகிமைப்பட கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறதுக்காக நன்றி. என்னை பயன்படுத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் கருவியாக இருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலையும் தேவன் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நான் சொல்ல போகிற ஆண்டவரே இந்த காரியத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா அந்த வெளிச்சத்தில் வந்து ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாக நேசித்து துதிக்கிற பிள்ளைகளாக, உமக்காக வாழுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாரும். அப்பா, நீர் தான் ஞானம் ஆண்டவரே. நீர் ஞானத்தை கொடுக்காவிட்டால் எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. அப்பா, நாங்க படிக்கிறனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்னும் தெரியலாலும் பரவாயில்ல, எங்களுக்குள் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவர் சகல ஞானத்திலையும் பெரியவராக இருக்கிறபடினால் எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல்ல பாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அதோட சேர்த்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, அதோட சேர்த்து நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஃபுட் அரேஞ்ச் பண்ணது சிஸ்டர் லூயிஸ், ஓகே, கடைசி நேரத்துல எனக்கு மொழிபெயர்த்து கொடுத்தது. ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது, அவங்க எனக்கு மொழிபெயர்த்து கொடுத்தது, நிறைய காரியம் எனக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு எல்லாத்துக்கும் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓகே, இன்னைக்கு நான் இங்க என்னத்துக்கு வந்திருக்கேன்னா, அப்கோர்ஸ் உங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? கவுன்சிலிங் மினிஸ்ட்ரினா ஆலோசனை, கம்ஃபர்ட். ஓகே, ஒரு பிரச்சனை, உபத்திரம், வேதனை, கஷ்டம், கவலை, எரிச்சல், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ உலகம் போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ், வேலையில ஸ்ட்ரெஸ், படிப்புல ஸ்ட்ரெஸ், அங்க ஸ்ட்ரெஸ், இங்க ஸ்ட்ரெஸ், என்ன பண்றதுன்னே தெரியாம எவ்வளவு பேரு சூசைடுக்கு போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் சூசைட். பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த நண்பர் என்னை பார்க்கிற சூழ்நிலை வந்து ஒரு கடைசி கட்டத்துல இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அன்னையும் பார்த்தாரு. தேவனோட ஞானத்துல நான் அவங்களோட பேசினேன். இன்னைக்கு அவர் நல்லா இருக்கிறார். ஓகே, சோ இன்னைக்கு நான் என்னதுக்கு வந்திருக்கேன்னா, தேவனோட வசனம். ஓகே, இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி நான் கடைசியா தான் பேச போறேன். ஓகே, நான் உண்மையாவே அதுக்கு தான் அந்த இது ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா அதை வந்து நான் வந்து கடைசியா இதை நான் பத்தி பேசுவேன். ஓகேங்களா? தேவனோட வசனம். ஓகேங்களா? the faith, the word of God. ஓகே, தேவனோட வசனமும் மனிதனோட சரீர உடம்பு. ஓகேங்களா? சோ இது வந்து பாஸ்டர் சொல்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இல்ல. ஓகேங்களா? பட் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸும் இருக்கும். ஆனா நம்ம சொந்த சரீர உடம்புல என்ன நடக்குது, இது எப்படி நடக்கிறது நீங்களே ஆச்சரியப்படத்தக்க உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். ஓகே, இன்னைக்கு நீங்க இங்க இருந்து போகும்போது இந்த ரகசியத்தை அறிஞ்சிட்டு போகணும் நீங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, ஹேண்ட் போன் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே, தயவு செய்து உங்க போன் ஆஃப் பண்ணிருங்க. என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா?
ஏன்னா இது வந்து உங்க லைஃபே இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். உங்க வாழ்க்கையே மாத்த போகுது. ஓகே, நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையே இது மாத்தும். நல்லா உணுப்பா என் கூடயே வாங்க, அழகா நம்ம போலாம். ஓகேங்களா? ஓகே, சோ இப்ப நான் சொல்ல போற காரியம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க அக்ரினா பெற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் உங்க உடம்புல நடந்துகிட்டு. ஓகே, அதை நீங்க தடுக்கவே முடியாது. ஓகே, இன்னொரு 2 மணி நேரத்துல எல்லாத்துக்கும் பசிக்கும். சரியா? யாராவது தடுக்க முடியுமா? எனக்கு பசிக்காம இருக்கணும். வெயில்ல நடந்தா உங்களுக்கு வேர்க்கும். ஏன்னா அப்படிதான் ஆண்டவர் நம்மள சிருஷ்டிருக்கிறார், நம்மள கிரியேட் பண்ணியிருக்கிறார். புரியுதுங்களா? அது உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு வேண்டாமோ, அதுதான் உங்க உடம்புல நடக்கும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுதான் நடக்கும். சரிங்களா? ஓகே, மூணாவது ஓகே, இந்த கடத்துல நான் போகும்போது சின் அப்படின்னு சொல்றேன், பாவம். ஓகேங்களா? பாவம் அப்படின்னு இந்த வார்த்தையை நான் ரொம்ப பாய்ப்பேன். சோ பாவம்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. பாவம்னா நிறைய இருக்கு. ஆனா நான் சொல்ல போற பாவம் வந்து உங்களோட நெகட்டிவ் இமோஷன். நான் சின் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் உங்களோட நேர்மறையான எண்ணங்கள். புரியுதுங்களா? நேர்மறையான எண்ணங்கள்னா கோபம், ஆத்திரம், எரிச்சல், பொறாமை, காசிப்பிங், கம்ப்ளைண்ட்ஸ். அப்புறம் லிஸ்ட் இருக்கு, நீங்க பாருங்க அந்த லிஸ்ட். இதெல்லாம் நேர்மறையான எண்ணங்களை தான் நான் இந்த ஸ்லைட்ல போகும்போது சின் அப்படின்னு சொல்றேன். சின் சொன்னா நீங்க அதை தான் யோசிக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? நான் முதல்ல இதுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் நீங்க ஸ்லைட்ல போகும்போது உங்களுக்கு சீக்கிரம் புரியும். ஓகே, புரிஞ்சா? ரைட், குட். சோ ரெண்டாவது கடைசி வந்து ஓகே, பைபிள் தியாலஜி இருக்குங்களா? நீங்க நிறைய பேர் பைபிள் கிளாஸ் படிச்சிருக்கிறீங்க. ஓகே, சோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பைபிள் கிளாஸ்ல தாவீது வந்து கோலியாத்தை போய் இது பண்ணும்போது அவர் 5 கல் எடுத்து போனார். குறைந்தாங்க. ஓகே, தாவீது 5 கல் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. நம்மளாம் பைபிள் படிச்சா எப்படி படிப்போம்? 5 கல் எடுத்து போனாரு, அடிச்சாரு, கோலியாத்து விழுந்தாரு. அதுதான் நம்மளோட ஞானம். ஆனா இதே டாக்டர் சுரேஷ் பேசுறத நீங்க கேட்டீங்கன்னா அந்த 5 கல்லுக்கு என்ன அர்த்தம்னு உங்கள்ட்ட சொல்லுவாரு. ஏன் 2 இல்ல? ஏன் 10 கல் எடுத்துட்டு போல? ஏன் 1 கல் எடுத்துட்டு போல? 1 கல்லே அடிச்சிருக்கலாம்ல. ஏன் 5 கல் எடுத்து போல? ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த 5ல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு பைபிள் கிளாஸ்ல பேசுவேன். இதை ஏன் நான் சொல்றேன்னா அதே மாதிரிதான் பைபிள்ல நான் சொல்றதெல்லாம் ஆண்டவர் எழுதியிருந்தாருன்னா, ஓகே, இன்னைக்கு பேசுறது மட்டும் எழுதியிருந்தாருன்னா பைபிள் எல்லாம் ஒரு பெருசு இருக்கும். புரியுதுங்களா? சோ அது எல்லாத்தையும் எழுத முடியாது. ஆண்டவர் வந்து எது முக்கியமோ அதை அப்படியே எழுதிட்டு போவாரு. ஆனா சில பேரை அவர் நேர்மைப்பாரு. ஓகே, டாக்டர் சுரேஷ் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிய ஆராய்ச்சி பார்த்து வெளிப்படுத்துறவங்க ஜனங்களுக்கு. சோ எனக்குள்ள ஒரு ஆசை வந்து அதே பைபிளை சரீரத்தின் மூலியமா நான் எப்படி படிக்கிறது, சரீரத்தை கனெக்ட் பண்ணி எப்படி படிக்கிறது, எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னடா ஒரு பைபிள்ல இல்லாத என்னமோ சொல்றாரு. பைபிள் இல்லாத இல்ல, பைபிள் அங்க இருக்கு. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஓகே, இதான் நெகட்டிவ் இமோஷன். ஓகே, anger, worry, anxiety, jealous, hatred, வெறுப்பு தன்மை. ஓகே, gossipingனா தமிழ்ல குறை சொல்றது, ஒருத்தங்களை பத்தி பேசுறது. ஓகே, அவங்களை பத்தி காசிப் பண்றது. ஓகேங்களா? ரிவெஞ்ச், பழி வாங்குற தன்மை. ஓகே, நமக்கு வந்து இவனை நான் எப்படியாவது பழி வாங்கிடணும், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, எண்ட் ஆஃப் தி டே ஒண்ணும் பண்ண முடியாது. பாஸ் எப்படியோ பண்ணணும், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அந்த இமோஷன், ஓகே, ரிவெஞ்ச், ரிசென்ட்மென்ட், ஓகே, ஒருத்தர் போட்டு அப்படியே மெல்லுறது, இது அப்படி செஞ்சிடணும், அவன் அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும். ஓகேங்களா? ரிவெஞ்ச். ஓகே, envy, அப்புறம் ஜட்ஜிங் அதர்ஸ், அடுத்தவரை
நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது. ஓகே, அன்ஃபர்கிவ்னஸ். ஓகே, நான் இதெல்லாம் ஏன் பொதுவா படிக்கிறேன்னா இதுக்கு பின்னால பெரிய ரகசியம் இருக்கு. அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத தன்மை. ஓகே, ஆண்டவரோட சிலுவையின் மரணத்தில் கடைசி ஜெபம், தான் செய்கிறது என்னவென்று அறியாத செய்கிற இந்த ஜனங்களை மன்னியும். கடைசியா வந்த வார்த்தை இந்த வார்த்தை. ஓகே, கம்ப்ளைனிங். ஓகே, குறை சொல்லுகிறது. ஓகே, இது நேர்மறையா, இது பாசிட்டிவ். ஓகே, பீஸ், சாரி வெரி இல்ல, சினரிட்டி, சிம்பத்தி, லவ், நாட் காசிப்பிங், forgiveness, happiness. சோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா கலாத்தியர் 5:19-21ல இத போய் படிச்சீங்கன்னா ஓகே இது இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம இதுக்குள்ள போறோம். ஓகே, where does this negative and positive emotion come from? எல்லாத்துக்கும் இருக்குல்ல, கோவம் இருக்குல்ல, ஆத்திரம் இருக்கு, எல்லா நெகட்டிவ் இமோஷனும் இருக்கு, அன்பும் இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, ஆனா இப்ப நீங்க பார்க்க போறது என்னன்னா நெகட்டிவ் மட்டும்தான். ஓகே, எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்துச்சு ஸ்டீவன்? ஓகே, ஒரு சின்ன எதிர்பார்ப்போம், ஒரு சின்ன இது சின்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஒண்ணு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல தண்ணி இருக்குல்ல, இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த கப்பல்ல தண்ணி இருக்கு. ஓகே, இப்ப நான் இவரை இடிச்சேன்னா, இவரை நான் வேகமா அடிச்சேன்னா அந்த தண்ணி ஊத்து. கரெக்ட்? சரியா? அவ்வளவு. என்ன ஊத்திச்சு? என்ன தண்ணி ஊத்துச்சு? அதான் என்ன தண்ணி? பச்சை தண்ணி ஊத்துச்சு. ஏன் கோபி ஊத்துல? கோபி இருந்தாதான் கோபி ஊத்தும். ஏன் தேத்தனி ஊத்தல? ஏன்னா தேத்தனி இருந்தாதான் தேத்தனி ஊத்தும். அதே மாதிரிதான் இந்த காடி ஓட்டிக்கிட்டு இருக்க போகும்போது எவ்வளவு நடுவில் குறுக்க போகும்போது உங்க உள்ளுக்கு என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். கோபம் இருந்தா கோபம் வரும், சமாதானம் இருந்தா சமாதானம் வரும், ஆத்திரம் இருந்தா ஆத்திரம் வரும், எரிச்சல் இருந்தா எரிச்சல் வரும். உள்ளுக்கு என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வெளியே வரும். ஒத்துக்கிறீங்களா? இது ஃபேக்ட், சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஓகே, உங்க உள்ளுக்கு என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த கப்புக்குள்ள அந்த தண்ணியை யாரு ஊத்துனா? இதான் என் கேள்வி. இந்த கப்புக்குள்ள நான் தான் ஊத்துனேன், நீங்க எல்லாம் பார்த்தீங்க. ஓகே, ஆனா நான் சொல்றது உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் இமோஷன் எங்க இருந்து வந்துச்சு? யாருக்காவது தெரியுமா? ஏதாவது குழு இருக்கா? தெரியுமா எங்க இருந்து வந்துச்சு? எஸ், எனக்கு கோபம் வேண்டான்னு நான் ஜெபிக்கிறேன், ஆத்திரம் வேண்டான்னு ஜெபிக்கிறேன், ஆனா அது வருது. எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. கவலை வேண்டான்னு நினைக்கிறேன், பயம் வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனா அது வருது. எங்க இருந்து வந்துச்சு? ஓகே, why God want us to be positive? ஏன் ஆண்டவர் அன்பா இருங்க, பாசமா இருங்க, நேசமா இருங்க, பிறரை மன்னிங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு இந்த உண்மை உங்களுக்கு தெரியும். ஓகே, அன்பா இருங்க, பாசமா இருங்க, உன் சகோதரனை உனக்கு விரோதமானவர்களுக்கு நன்மை செய், அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டது பைபிள்ல? ஆண்டவர் சொன்னாரு,
சொன்னார், உண்மைதான். ஆனா அதுக்கு பின்னால உங்க உடம்புல என்ன நடக்குது? ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, குட். ஓகே, சோ ஏன் பாசிட்டிவா இருக்கணும்? என்ன காரணம்? ஓகே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆண்டவர் நன்மைகளை செய், ஆண்டவர் சொல்றாரு, அன்பா இரு, பாசமா இரு, நேசமா இரு. ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு கணத்தை காமி. புரியுதுங்களா? பிறரை நேசி, குறை சொல்லாத, கோசிப் பண்ணாத, கம்ப்ளைண்ட் பண்ணாத. ஓகே, இதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோமா? அதாவது ஆண்டவரோட வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோமா என்ன நடக்கும் பாப்போமா? ஒண்ணுனா ஓகே ஓகே, இது வந்து இமோஷனல் சார்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க புக் ஆஃப் கலாத்தியில போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நேர்மறையானவும் நல்ல நல்ல எண்ணங்களும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஆனா சைக்காலஜிக்கலி ஓகே, ஒரு மனுஷனோட இதுல உணர்ச்சியில இவ்வளோ நேர்மறையான பாசிட்டிவும் நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பைபிள்ல எழுதணும்னா இதுக்கே ஒரு 20 பேஜ் வரும். ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும்னா, சரியா? ஓகே, பட் எக்ஸாம்பிளா ஆண்டவர் சில வார்த்தைகளை போட்டிருக்க. ஓகே, சோ நீங்க கோவப்படாதீங்க, உரைப்படாதீங்க, அப்படி இப்படி எல்லாம் போட்டிருக்க. ஓகேங்களா? சோ அதுதான். சோ இதை நான் ஏன் காமிச்சேன்னா, இவ்வளவு எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. ஓகேயா? சரி, சோ நம்ம திரும்பியும் அந்த முதல் எதுக்க போவோம், எங்கே இருந்து வந்துச்சு? ஓகே, இந்த லைட் அழைச்சிருக்கீங்க கொஞ்சம் டார்க் ஆகணும், ரொம்ப கிளியரா. ஓகே, எங்கே இருந்து வந்துச்சு? ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, வந்துச்சு. அடுத்து ஓகே, இதான் முதல்ல பார்த்தால எங்கே இருந்து இந்த நெகட்டிவ் இமோஷன் பாசிட்டிவ் இமோஷன் எங்க இருந்து வந்துச்சு? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இத நீங்க பார்க்கணும். ஓகே, நம்ம இங்க பார்ப்போமா? ஒரு வசனத்தை எடுத்து நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 51:5. ஓகே, சங்கீதம் 51:5. ஓகே, இது வந்து பல முறை நீங்க பல பாஸ்டர் உட்கார்ந்திருக்கீங்க, நீங்க ஆவிக்குரிய தன்மையில பேசியிருப்பீங்க. ஆனா இது வந்து சரீரத்துக்குரிய காரியத்தை நான் குறிச்சு பேசுறேன். ஓகேங்களா? இந்த வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? Surely I was sinful at birth, sinful from the time my mother conceived. ஓகே, இதுல ஏன் நான் இவ்வளவு பைபிளோட இது போட்டிருக்கேன்னா, பல பைபிளை எடுத்து நான் பார்த்து it conceived, உருவாகும் போது, தாயின் கருவில் நான் உருவாகும் போது, form is not ஓகே, அது ஃபார்ம் பண்ணும்போது நான் பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன். இதுதான் வசனம். ஓகே, ஓகேங்களா? சோ அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, கன்சீவ்னா ஓகே, இந்த வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை கன்சீவ்னா என்ன அர்த்தம்? பயாலஜில ஃபெர்டிலைசேஷன்ஸ். ஓகே, ஒரு கருவும் ஒரு முட்டையும் ஒன்னு சேர்ந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஓகேங்களா? அது ஃபெர்டிலைஸ் பண்ணும்போது தான் கன்சீவ் பண்ண முடியும். ஓகே, அதுதான் in sin my mother conceive, அது ஃபெர்டிலைசேஷன் தான் கன்சீவ் சொல்லுவாங்க. நார்மல் இங்கிலீஷ் கன்சீவ், பயாலஜிக்கல் மெடிக்கல் டேர்ம்ல ஃபெர்டிலைசேஷன். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா Genesis 1:27-28. இங்க என்ன போட்டிருக்கு? God created mankind on his own image. In the image of God he created them. Okay? Male and female he had created them. God bless. அதுக்கு இன்னொரு வார்த்தை approve them and say, be fruitful
and increase in the number. Okay, be fruitful and increase in the number. Okay, so நம்ம திருமணம் செஞ்ச பிறகு so God said go and make your generations. But முதல்ல சங்கீதம் 51:5 பார்க்கும்போது என் தாய் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தார். But God approved this. Okay, next. Okay, இப்போ தாவீதோட குடும்ப வரலாறு அப்படின்னு பார்ப்போமா? தாவீது is a legal son. அவர் பிறந்தது பாவத்தில் இல்ல. புரியுதுங்களா? சோ அந்த வசனத்தை நான் தெரியப்படுத்துறேன். ஓகே, அவர் ஒரு கிங். அவர் ஜெசிக்கு பிறந்த ஒரு மகன். ஓகேங்களா? சோ ஆனா ஏன் தாவீது அந்த சங்கீதம் 51:5 என் தாய் என்னை கர்ப்பத்தில் பாவம் தரித்தார். நல்ல ஞாபகம், அந்த தண்ணியை வச்சுக்கங்க. அதான் கேள்வி, எங்க இருந்து அந்த தண்ணி வந்துச்சு? அதுதான் கேள்வி. ஓகே, பட் இந்த தாவீது என்ன சொல்றாரு? என் தாய், என்னோட தாய் கர்ப்பத்துல. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுதான். இது ரொம்ப கஷ்டம் இல்ல, என் கூட ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அந்த இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ நெக்ஸ்ட். ஓகே, சோ கன்சீவ் fertilizations. ஓகே, ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் போது, ஃபெர்டிலைசேஷன் தெரியல, என்ன தெரியல, கரு உருவாகும் போது, இப்ப வெளியே நடந்த காரியத்தை பத்தி பேசல, தாயின் கருவுக்குள்ள என்ன நடந்தது, நடந்து கொண்டு இருக்கு, நடக்கும். ஓகே, சோ இந்த கருவு தாயோட கருவுல இருந்தோம், தகப்பனோட ஓகே அந்த இதுல இருந்தோம். 23 மரப அணுக்கள். ஓகே, பத்தியா அப்பா மேலே கோவப்படுறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க அம்மா மாரி எவ்வளவு நல்லா இருக்கான், ரொம்ப அன்பா இருக்கான், அம்மா அப்படிதான் இருப்பாங்க. இவன் மூக்க பாரு, அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. எங்க இருந்து வந்துச்சுதான் அந்த மரப அணுக்கள்? தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? ஓகே, இப்ப அந்த ஆத்திரம், கோபம், எரிச்சல், போட்டி, பொறாமை, பயம், கவலை, எரிச்சல், இது எங்க இருந்து வந்துச்சு? இந்த மரப அணுக்கள் இருந்து. இந்த மரப அணுக்களை குரோமோசோம் என்று சொல்லும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் பத்திக்கு கொஞ்சம் ஜஸ்ட் குரோமோசோம் சொல்லுவாங்க. சோ அந்த குரோமோசோம் எப்படி இருக்குன்னா எக்ஸ்மா இருக்கும். எப்படி எக்ஸ்மா இருக்கும், அப்புறமேல நீங்க பாப்பீங்க, ரொம்ப டீடைலா பாப்பீங்க. ஓகேயா? நெக்ஸ்ட். ஓகே, சோ 23 குரோமோசோம் தன் தாய்கிட்ட இருந்தோம், 23 குரோமோசோம் தன் தகப்பனிடம் இருந்து உருவாகி ஒரு மனிதனுக்கு உடம்புல 46 குரோமோசோம். ஒவ்வொரு செல்கள் நம்ம உடம்புல இருக்குல்ல, செல், கொஞ்சம் கஷ்டமா தான் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உடம்புல உள்ள செல், இந்த செல் உருவாகிறதுக்கு 46 குரோமோசோம் தேவை. அந்த 46 எங்க இருந்து வந்துச்சு? அம்மாட்ட இருந்து 23, அப்பா கிட்ட இருந்து 23. அது அந்த ப்ராசஸ்ல அது சேரும் போது நீங்க உருவாவீங்க. ஆனா இந்த குரோமோசோம்ல இது மட்டும் தான் இருக்குமா? இல்ல. உங்க முடி, உங்க கண்ணு, உங்களோட ஹைட், உங்களோட உடம்புல இருக்கிற உங்க இருதயம் எவ்வளவு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இத நம்ம டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட் சொல்லுவோம். சகல இன்ஃபர்மேஷன். ஓகே, நான் அப்புறம் காமிக்கிறேன் அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு தூரத்துக்கு போவோம். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சோ இப்ப திரும்பி இதை படிப்போம். Behold, I was brought for iniquity, and in sin my mother conceived me. என் தாய் தன் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தார்னா, அவர் உருவாகும் போதே அவங்க தாய் கிட்ட இருந்தோம், அவங்க தந்தை கிட்ட இருந்தோம் வந்த அந்த கெட்ட எண்ணங்கள். புரியுதுங்களா? அந்த சங்கீதம் 51 படிச்சீங்கன்னா அவர் என்ன பாவம் செஞ்சிருப்பாரு உங்களுக்கு தெரியும். எங்க இருந்து வந்துச்சு? அந்த இடத்துல இருந்து வந்துச்சு. நெக்ஸ்ட். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா
சோ டேவிட் என்ன மென்ஷன் பண்றாரு அந்த இடத்துல, பயாலஜிக்கலி என்ன மென்ஷன் பண்றாருன்னா, நெகட்டிவ் பிஹேவியர் டிரான்ஸ்ஃபர். கண்ணாப்பாம இருக்கு, காதம்மாம இருக்கு, முடி பாருங்க நீட்டாப்பாம, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது வேற. சோ நெகட்டிவ் பிஹேவியர், அப்பனை போலயே கோவப்படுறான், சொல்லல அப்பனை போய் ஆத்திரப்படுறான், அப்பனை போய் குறை சொல்றான், அப்பனை போலயே ஊர்ல எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க வந்துச்சு? அப்பா கிட்ட வந்துச்சு. சோ அவர் கன்சீவ் பண்ணும் போது நெகட்டிவ் பிஹேவியர் டிரான்ஸ்ஃபர். இப்ப தெரிஞ்சா தண்ணி யாரு ஊத்துனா அப்படின்னு. But God so loved the world. ஓகே, சாத்தான் இப்போ சில நேரத்தில் நம்மகிட்ட பேசுவோம், பாரு உனக்கு கோபம் வருது, ஓகே நீ ஆண்டவருக்கு சரியா இல்லை, ஆண்டவருக்கு நீ நேர்மையா இல்லை, ஆண்டவருக்கு எதிராக நீ பாவம் செய்யற. ஆனா God said, உன் தாயின் கருவில் நீ உருவாகும் போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். God knows everything. இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனா சாத்தான் அதை மேனிபுலேட் பண்ணுவான். புரியுதுங்களா? சைத்தான் cannot create anything. சாத்தான் ஒரு தூசியை கூட உருவாக்க முடியாது. ஆனா உருவாக்குனதை மேனிபுலேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, அதுக்கு அழகா சொல்றேன். இது என்னது? பலகை, சரியா? ஓகே, இது பலகை. இந்த பலகைய எங்க இருந்து வந்துச்சு? மரத்துல இருந்து வந்துச்சு, சரியா? அந்த மரத்தை யார் உருவாக்கினார்? ஆண்டவர் உருவாக்கினார். உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஆண்டவர் அந்த மரத்தை உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு அதே மரம் இங்க இந்த கிராஸா இருக்கு, இங்க புல்பிட்டா இருக்கு, அங்க மேஜியா இருக்கு. புரியுதுங்களா? God is only creator, but human are manipulator. தேவன் தேவன் உருவாக்கின எடுத்து அதை அவங்க என்ன அவங்களுக்கு தேவையோ அவங்களுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க. அதுக்குதான் உருவாக்குறாங்க. Same things. Satan cannot create. மனுஷனால மரத்தை உருவாக்க முடியாது. அந்த மரத்தை எடுத்து அவனோட தேவைக்கு பயன்படுத்த முடியும். Same things. Satan cannot create anything. It's only one creator. ஓகே, ஒரே ஒரு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே உருவாக்குறவர். புரியுதுங்களா? அத சந்தர்ப்ப சூழ்நிலைய பயன்படுத்துறான். பாத்தீங்களா? உங்களுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது, எரிச்சல் வருது, உங்களால மனம் திரும்ப முடியல அப்படின்னு நீங்க அழுவுறீங்க. ஆண்டவர்கிட்ட நடுவில் பேசுவோம், பத்தியா நீ ஆண்டவருக்கு விரோதமா செய்யற, பத்தியா உனக்கு கோபம் வருது, நீ கர்த்தருக்குள்ள சரியா இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த கருவுக்குள்ள உருவாகும் போதே நீ அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், நீ அதை குறிச்சு கவலைப்படாத, என்ன நோக்கி பாரு. ஒரு சின்ன இது பண்றேன். ஓகே, நான் இந்த காரியத்தை குறிச்சு நான் செய்யும் போது படிக்கும் போது I was just really crying. உண்மையாவே நான் அழுந்தேன். இவ்வளோ என் மேல இவ்வளோ நேசம் வச்சிருக்கீங்களா, இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களா என் மேல அப்படி. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். மேல இருந்து பார்க்கும் போதே சொல்லுவேன், சூரியன் கீழே இருக்கிறது எதுவுமே there is no righteousness under the sun, because I know, எனக்கு தெரியும் அது எப்படி உருவாச்சு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் டீடைல் ஆகும். ஓகே, சோ ஃபர்டிலைசேஷன். ஓகே, மேல இருந்து ஃபர்டிலைசேஷன் கொண்டு வந்தேன். இப்போ அந்த ஃபர்டிலைசேஷன் உள்ளுக்கு என்ன நடக்குது, அது அந்த உள்ளுக்கு என்ன நடக்குது? ஓகே, இந்த ஃபர்டிலைசேஷன் இருக்குல்ல, இதுதான் குரோமோசோம். இதுதான் குரோமோசோம். ஓகே, நம்ம சொன்னல எக்ஸ் வரும். ஓகே, ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த குரோமோசோம். அந்த குரோமோசோம் உள்ளுக்கு, அதுக்கும் உள்ளுக்கு ஓகே போனீங்கன்னா அதுக்குள்ளதான்
இந்த டிஎன்ஏ ஒரு மரபு அணுக்கள் இஸ் a blueprint. இதுக்குள்ளதான் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு தெரியுங்களா? இதுக்குள்ளதான் அது இருக்கு. ஓகே, இது வந்து டியாக்ஸி நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ல. ஓகே, இது வந்து ஒரு ஆசிட். ஓகே, பட் ஆசிட்னா ஜீவன் உள்ளது. ஓகே, அப்புறமேல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்குள்ள இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு. ஓகே, சோ இந்த டிஎன்ஏல இன்னும் பிரிச்சு பார்த்தோமா, இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. நான் ஏன் அதை பிரிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு, இதுக்குள்ள பிரிச்சு இருக்கும். ஓகே, அந்த டிஎன்ஏ இப்படி வளைஞ்சி 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 இருக்குல்ல. ஓகே, இப்படிதான் வளைஞ்சிருக்கும். இது இருக்குல்ல, இதெல்லாம் பிரிட்ஜ், சல்பரிக் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது பிரிட்ஜ் இருக்கும். ஓகே, இந்த பிரிட்ஜ் தான் இந்த ரெண்டு டிஎன்ஏவையும் சுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பிரிட்ஜ் இல்லைன்னா அந்த டிஎன்ஏ கொலாப்ஸ் ஆகும். அதாவது மனிதனை உருவாக்க முடியாது. அப்ப அந்த பிரிட்ஜ் தான் சகலம். புரிஞ்சுங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட். ஓகே, சோ இப்ப புரியுதுங்களா தண்ணி யாரு ஊத்துனா இருந்து? அது உங்ககிட்ட இருந்து வரல. So we call a contamination spirit. There is a spirit called contamination. நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்மள ஆண்டவருக்குள்ள நெருங்க விடாம நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீ இப்படி, நீ அப்படி, நீ இப்படி, சொந்தமாவே செல்ஃப் டாக் சொல்லுவாங்க. நம்மளே குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா நமக்கு தெரியல இது எங்க இருக்கோ. நான் தான் இப்படி இருக்கேன், நான் தான் இப்படி இருக்கேன், நான் தான் இப்படி இருக்கேன்னு நம்மளே குற்றம் பண்ணி கொட்டி 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 ஆண்டவரை விட்டு நம்மள சிலத்துல நம்ம ஆண்டவர் விட்டு கூட போக முடியாது. அந்த அந்த குற்ற உணவை வச்சுக்கிட்டு. ஓகே, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்ப பாருங்க, இந்த ப்ளூ பிரிண்ட் நான் சொன்னேன். அம்மா அப்பா மட்டும் தான் பார்த்தோம். ஓகே, it is generation 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 generations. அந்த டிஎன்ஏல கோடி 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 கணக்குள்ள இன்ஃபர்மேஷன். அதாவது எத்தனையோ நீங்க பிறந்த உருவான அந்த நாளிலே இருந்து அந்த டிஎன்ஏ தான் இது மேல வந்துகிட்டே இருக்கும். அது இம்ப்ரூவ் பண்ணி முதல்ல ஒரு 2 பேர் இருக்காங்க வச்சுங்க, அவங்களோட முதல்ல வரும். அப்புறம் அவங்களோட எல்லாமே சேர்ந்து 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 நீங்க செய்யற உங்களுக்கு இருக்கிற அந்த எண்ணம் இந்த லைன்ல எங்க இருந்து வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அதனால அப்பா அம்மா குற்றப்படுத்த வேண்டாம். ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். ஓகேயா? ஓ, நான் கேட்டேன் பிரதர் பாலன் இப்படித்தான் சொன்னாரு, உங்களாலதான் நான் இப்படி இருக்கேன், தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. nobody knows எந்த ஜெனரேஷன்ல இருக்கு. ஓகே, எங்களோட அண்ணன் மகனை பார்த்தா எக்ஸாக்ட்லி சின்ன வயசுல எங்க அப்பாவும் எங்க அண்ணன் மகனும் ட்வின்ஸ் பேர் இருக்கிறாங்க. அதாவது தாத்தாவும் 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. சின்ன வயசுல 2 போட்டோ பார்க்கணும். அப்ப எங்க அண்ணன் மாதிரி இல்லை, எங்க அண்ணி மாதிரி இல்லை, ஆனா எங்க தாத்தா மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த நேர்மறையான எண்ணங்கள் இந்த ஜெனரேஷன்ல எங்க இருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது கண்டுபிடிக்க முடியும், சயின்ஸ்லயே கண்டுபிடிக்க முடியும் எந்த ஜெனரேஷன்ல இருந்து அது உருவாச்சு. சோ நான் ஏன் இந்த படத்தை காமிக்கிறேன்னா, டோன்ட் சே நோ ஃபாதர்ட்ட மதர்ட்ட உங்கள்ட்ட இருந்தா நான் உங்களால தான் நான் இப்ப இருக்கேன் இல்ல. சோ அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான். இது வந்து பல ஜெனரேஷன்ஸ். புரிஞ்சிச்சு வரைக்கும்? கிளியரா? எவ்ரி கிளியர்? பிகாஸ் நான் அடுத்த இதுக்கு போகும்போது இது புரியலன்னா அடுத்த பிரிட்ஜ் நடக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்ப தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு தண்ணி எங்க இருந்து வந்துச்சு. ஓகே, இனிமேல் இந்த கண்டமினேஷன் ஸ்பிரிட் உங்ககிட்ட பேசுச்சுன்னா பேசும், என்கிட்டயே பேசுது. ஜஸ்ட் சே கெட் லாஸ், கெட் லாஸ். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமே உங்களை விடுதலை செய்யும். சத்தியம்னா பைபிள். அதுக்கு உள்ளுக்கு நீங்க போனீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரியான உண்மைகள் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? சரியா? ஓகே, கொஞ்சம் வேகமா போவோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெகட்டிவ் இமோஷன். நெக்ஸ்ட்.
Okay. What if I ignore? Okay. God said love. God said forgive. God said don't complain. God said குறை சொல்லாதீங்க, மன்னிங்க, அன்பா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க. அதுதான் அவர் சொல்றாரு. சரியா? அதுதான் சொல்றாரு ஆண்டவர். ஓகேங்களா? அத you don't care. நான் மன்னிக்க மாட்டேன். நான் அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நான் கோபப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நான் ஆத்திரப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நான் போராமப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன். எல்லா நெகட்டிவும் I don't care Lord. Whatever you say, you say. I just want to be as who I am. Okay, next. Okay, திரும்பியும் இந்த குரோமோசோம் குள்ளே போமா. ஓகே, நம்ம சொன்னல குரோமோசோம்ஸ். ஓகே, X போல இருக்கும். இந்த குரோமோசோத்துக்கு கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா 4 ப்ளூ கலர் கேப், தலையில கேப் போடுறோம்ல. ஓகே, நான் அதை பேசும்போது you must praise God how great the creation inside. உடம்புக்குள்ள ஆண்டவர் எவ்வளோ நுணுக்கமா நம்மளை படைச்சிருக்கிறார். நமக்கு உடம்பு தான், ஆனா அதுக்குள்ள ஒரு 4 கேப் இருக்கா. இந்த கேப் பேரு வந்து டோலமரஸ். ஓகே, அந்த கேப் இருக்குல்ல. ஓகே, பேரு மறந்துட்டா பிரச்சனை, ஆனா இப்போதைக்கு ஃபாலோ பண்ணு. அந்த கேப், அந்த டிஎன்ஏ மேலக்கல இருக்கிற கேப் பேரு டோலமரஸ். ஓகே, செல் டிவிஷன் will reduce the number. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வயசாக இந்த செல் டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா உங்களை பெருசாகணும்ல, அப்ப செல் டிவைட் பண்ணி பெருசாகி போய்கிட்டே இருக்கும். ஓகே, சோ ஏன்னா organ repairing வந்து reduce பண்ணும். ஓகே, சாரி. இந்த டோலமரஸ் கட்டையாச்சுன்னு வச்சுங்களேன், முதல்ல நீட்டா இருக்கும். நாளாக இந்த டோலமரஸ், ஜஸ்ட் இமேஜின் X ப்ளூ கேப் மேல இருக்கு. நாளாக இது கட்டையா ஆகிக்கிட்டே போகும், சின்னதா ஆகிக்கிட்டே போகும். ஓகே, இதுதான் நடக்கும். நான் சொல்லல, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது இப்ப உங்க உடம்புல நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, சோ செல் டிவிஷன், நம்பர் ஆஃப் செல் டிவிஷன் வந்து ரிடியூஸ் ஆகிக்கிட்டே போகும், அப்படியே சின்னதாகிக்கிட்டே போகும். ரெண்டாவது organ repair. வயசானவங்க வந்தானே, ஏன் சீக்கிரம் வந்துச்சு, வயசாச்சு, சீக்கிரம் வந்துச்சு. ஏன் தோல்லாம் சுருங்குது, வயசாச்சு, தோல் சுருங்குது. ஓகே, இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா எல்லா கதையும் அங்க இருக்கு. ஏன் வயசாச்சு, வயசாவதுனால நான் இப்படி இருக்கு. உண்மையா உலகத்துல சொல்லப்பட்ட பொய். It is not. Aging is not in the DNA, is in your mind. ஓகே, சொல்லுவாங்கல்ல வயசு இதுல இல்ல, உன்னோட இதுலதான், மூளையில தான் இருக்கு. ஓகே, போவோம். ரைட், disease and disorder start to create. ஏன்னா அந்த டோலமரஸ் என்ன ஆகுது, கட்டியா ஆவ until ஒரு காலகட்டம் அதுக்கு மேல கட்டையாக முடியலன்னா நீங்க மாட்டையாயிருவீங்க. சரியா? அதுக்கு மேல அது கட்டையாக முடியலன்னா நீங்க மாட்டையாயிருவீங்க. That's your end of your life. Dangerous? Okay. So, can we stop? இத வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? இத கட்டையாவத ஸ்டாப் பண்ண முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. It's a process. God design மாற்ற முடியாது. Okay? Right. So, what we need to do to reduce, not stop. Stopனா நிப்பாட்டுறது. Reduceனா கொஞ்சம் ஸ்லோவா, சீக்கிரமா, இது என்னது, நோய் இல்லாம வாழும். ஓகே, அதை ஸ்டாப் பண்ண. ஓகே, முடியுமா? ஓகே, பாப்போம். ஓகே,
சோ இந்த கேப்ப பெருசாவே வச்சிருக்கணும்னா, அதாவது அந்த ஸ்பீட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா, நம்ம உடம்புல ஒரு என்சைம் ஹார்மோன்ஸ் இருக்கு, சுரப்பிகள், தமிழ்ல சுரப்பிகள், என்சைம் இருக்கு. ஓகே, இந்த ஹார்மோன் தொலபரசின் ஹார்மோன் இருக்கணும் உடம்பு. இந்த ஹார்மோன் உங்க உடம்புல இல்லைன்னா அந்த ஷார்டனிங் ப்ராசஸ் அவ்வளவு சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு நோய், ஹார்ட் அட்டாக், அந்த அட்டாக், இந்த அட்டாக், ஜஸ்ட் நிமிட்லாம் உலகத்தில் உள்ள எல்லா சீக்கும் அப்புறம் பார்ப்போம் அந்த சீக்கு எங்க இருந்து வருது. ஓகே, சோ இது கட்டையாவ உங்களுக்கு சீக்கு வரும். ஆனா அதை ஸ்டாப் பண்றதுக்கு தொலைபேசி அப்படின்னு ஒரு ஹார்மோன் உடம்புல உருவாகும். நெக்ஸ்ட், ஓகே ஓகே, what need to reduce? Okay, what we need to reduce to speed. Next, okay, இத பாத்தீங்கன்னா இந்த தொலமரஸ் என்று ஒரு என்சைம் அது உங்க உடம்புல உருவாகணும்னா இது என்சைம் ஆக்சிடாக்சின் என்று சொல்ல ஒரு சுரப்பி உங்க உடம்புல உருவாகனாதான் இந்த தொலமரஸ் என்சைம் வெளியாகும். புரியுதுங்களா? ஆக்சிடாக்சின் உடம்புல இருந்து இது ஹார்மோன். இந்த ஹார்மோன் உடம்புல இருந்து வெளியாகும் போது இந்த ஹார்மோன் இந்த என்சைமை உருவாக்குறதுக்கு உதவி செய்யும். அதாவது அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்ப கட்டையா சீக்கிரம் போவாம கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிட்டு நோய் வராம, உனக்கு ஹார்ட் அட்டாக் வராம, உனக்கு கேன்சர் வராம, உனக்கு ஸ்ட்ரோக் வராம இதெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஓகேயா? புரிஞ்சா இது வரைக்கும்? ஏன்னா நான் அடுத்து சொல்ல போறது ஓகே, யூ கோயிங் டு ப்ளோ யுவர் மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சோ நீங்க தான் உங்களோட நோயை உருவாக்குறீங்க, சரிதானே? நெக்ஸ்ட், ஓகே, உங்களோட நெகட்டிவ் இமோஷன். ஓகே ஓகே, சோ நான் என்ன செய்யணும் பாருங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்? அதை கட்டையாம நான் வச்சுக்க நான் என்ன செய்யணும்? என்ன நான் சாப்பிடுறேன்? ஓகே, முதல் ஆளு கேள்வி அப்படித்தான். ஓகே, நான் என்ன டயட் சேஞ்ச் பண்ணணும், சரியா? நான் என்ன வைட்டமின் சாப்பிடுறது, நான் என்ன மருந்து சாப்பிடுறது, அப்புறம் ஓகே நான் எக்ஸசைஸ் செய்யணுமா? ஓகே, நீங்க எக்ஸசைஸ் செய்யலாம். ஓகே, உலகத்துல the best food நீங்க சாப்பிடலாம். best, that's the best selected food. okay, சாப்பிடலாம். best medicine, best everything, the best. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? there are so many athletes, okay, பந்து விளையாடுறவங்க, very chosen people. அவங்களுக்கு சாப்பாடு கூட ஒரு டாக்டர் தான் சொல்லுவாங்க அவங்க என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் எல்லாமே. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அவங்க உளுந்து செஞ்சது? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க அதெல்லாம் செய்யணும் இல்லைன்னு சொல்ல. டயட் குட், எக்ஸசைஸ் எவ்ரிதிங் இஸ் குட், பட் காட் நெவர் சேட் தட். இப்ப என்ன பிரச்சனைனா உங்க டயட்ல இல்ல, நீங்க செய்யற எக்ஸசைஸ்ல இல்ல, புரியுதுங்களா? உங்களோட வைட்டமின்ஸ் இல்ல. அப்ப என்ன பிரதர்? இஸ் இட் இன் தி பைபிள்? எஸ். that vitamin, the most world powerful vitamin, உங்களோட தொலவரச கட்டையாவாம இருக்கிறதுக்கு அந்த வைட்டமின் பைபிள்ல இருக்கு. பாப்போமா? So next love. Number அன்பா. எஸ், இந்த லவ் நம்ம சொல்றது பயாலஜில அதுக்கு பேரு ஆக்சிடாக்சின்.
வேற ஒண்ணும் இல்லை. பாத்தீங்கன்னா ஆக்சிடாக்சின் அப்பா என்ன பயங்கரமான ஒரு பேரா இருக்கு. ஒண்ணு இல்லை, அது லவ். லவ் யோர் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வசனத்தை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, for God so loved the world. Okay, second, love your enemy. Hope, love, faith. Which one is great? Love is the greater. சரியா? எல்லாமே வசனம் தான். Okay, so God say greater command in the law. Love the Lord your God with all your heart, all your mind, and all your soul. The word love. Okay, now this is the greatest commandment. 10 commandment, all commandment we have, but Jesus said love is the greater commandment. Love your neighborhood as yourself. அதோட மருந்து என்ன? love. இந்த love உங்களுக்கு இல்லனா இந்த ஆக்சிடாக்சின் உங்க உடம்புல உருவாகாது. There is no way for the oxytocin to உடம்புல அந்த என்சைம் உருவாகாது. அந்த love இல்லனா. இப்ப பாத்தீங்களா ஏன் ஆண்டவர் love 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 என்று சொன்னாரு? நீ செத்து போக கூடாது, நீ நோயில போக கூடாது, நீ நேசிக்கணும், அடுத்தவனை நேசி. இஸ் only one part. இன்னொரு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. புரிஞ்சுச்சா? love. ஓகே, the whole Bible நாலே வாரத்துல போலனா is how God show the love. That's all. இந்த உலகத்தை நேசித்தபடினா தன் குமாரனையே, அந்த வார்த்தை love. இந்த love இல்லனா உங்க உடம்புக்குள்ள உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சொரப்பி வெளியாகாது. இது வெளியாகலனா அந்த தொலமரஸ் கட்டை ஆகிட்டே போவோம். அந்த தொலமரஸ் கட்டை ஆச்சுனா உங்களுக்கு நோய் வரும். You can't stop it. This is the law. நாளைக்கு சீக்கு வந்த பிறகு சாத்தா என்ன கொடுத்துட்டான்? ஐயா நீயே தான் உருவாக்குன. ஆண்டவர் உன்னை நேசிக்க சொன்னாரு, நீ வெறுத்த. ஆண்டவர் உன்னை நேசிக்க சொன்னாரு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த. ஆண்டவர் உன்னை நேசிக்க சொன்னாரு, நீ கோபப்பட்ட, ஆத்திரப்பட்ட, எரிச்சல் பட்ட. ஆனா அது செய்யாதன்னு சொன்னாரு, அன்பால இருந்து சொன்னாரு. ஏன் சொன்னாரு? This is one of the reason. Biological reason. It's not a spiritual. ஆவிக்குரிய அர்த்தம் அல்ல, சரீரத்துக்குள்ள உள்ள அர்த்தம். Okay? Okay, next. Okay, summary பார்ப்போம். Okay, நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? நெகட்டிவ் எமோஷன் எங்க இருந்து வந்துச்சு பார்த்தல. ஏன்னா நான் ஏன் இதெல்லாம் ரீகேப் பண்றேன்னா இது எல்லாத்துக்கும் பிரீச் இருக்கு, கம்யூனிகேஷன் பிரீச் இருக்கு. ஏன்னா நீங்க அங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். சோ எங்க இருந்து தண்ணி எங்க இருந்து ஊத்துச்சுன்னு பார்த்தோம். சரியா? ரெண்டாவது what happened in your body. Okay, love. What happened in your body if you don't have love? Okay, how absence of love create disease. Okay, tolerance அந்த எக்ஸாரிஞ்சில அது கட்டியா போனுச்சு. அதுக்கு என்ன வேணும்? ஆக்சிடாக்சின் வேணும். அந்த ஆக்சிடாக்சின் என்ன? அது love. When you hug someone, okay, you are creating oxytocin. You show a love to somebody, you love your enemy, you create அந்த love ஓட அந்த உணர்ச்சி உடம்புல வந்தாலே இந்த ஆக்சிடாக்சின் உருவாகும். Okay, until scientists study ஒரு கேட்டை எடுத்து நீங்க மார்பில் வச்சு கொஞ்சினா கூட ஆக்சிடாக்சின் உடம்புல வரும். பிகாஸ் அந்த ஹார்மோனுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு முக்கியம் இல்லை, உங்க ஃபீலிங் என்ன, அந்த உணர்வு என்ன, அந்த உணர்ச்சி என்ன,
அதே அந்த பூனை எடுத்து இந்த பூனையை பிச்சிடணும் அப்படி நினைச்சீங்கன்னா your brain knows you are hate. அப்புறம் பார்ப்போம். ஓகே ஓகே 10:45க்கு ஒரு குட்டி பிரேக் இருக்கு. சோ குட்டி பிரேக்னா குட்டி பிரேக். சோ குட்டியா போயிட்டு குட்டியை சாப்பிட்டு குட்டியா ஓடியாத. ஓகேயா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல? ஓகே ரைட். ஓகே அது தமிழ்ல அங்க போட்டிருக்கு. ஓகே சரி அடுத்து. ஓகே so how negative emotion create disease and disorder. ஓகே நம்மளோட இன்னைக்கு மெயின் பொருளே இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ். இந்த நெகட்டிவ் இமோஷன் தான் இன்னைக்கு நம்மளோட மெயின் கதையே. சரியா? ஓகே நெக்ஸ்ட். ஓகே இந்த படத்துல பாத்தீங்கன்னா a lot of faces clear ஆல. okay but sorry okay a lot of different faces. இங்க உட்கார்ந்து இருக்கோம் பாத்தீங்களா? யாராவது ஒரே மாதிரி இருக்கீங்களா? anybody same face? no so externally இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெளிப்புற மனிதர்கள் எல்லாமே வேற 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 வகை. முடி வேற மாதிரி இருக்கும், தோல் வேற மாதிரி இருக்கும், கண்ணு வேற மாதிரி இருக்கும், ஸ்கின் வேற மாதிரி இருக்கும், டெக்ஸ்டர் வேற மாதிரி இருக்கும், எல்லாமே வேற வேற வேற. பட் ஆனால் ஓகே இன்டர்னல் ஃபங்க்ஷன். எத்தனை பேருக்கு இங்க பச்சை கலர் ரத்தம் ஓடுது உடம்புல? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பச்சை கலர் ரத்தம் உடம்புல ஓடுது? எத்தனை பேருக்கு ஹார்ட் இந்த சைடுல இருக்கு? எத்தனை பேருக்கு லங்ஸ் கால்ல இருக்கு? internal function is same. okay internal function no difference, only external we are different. okay வா? okay அடுத்து next. okay இது என்னன்னா முத குரோமோசோம் அதெல்லாம் பார்த்தோம்ல, டிஎன்ஏ எல்லாம் பார்த்தோம்ல. ஓகே அதெல்லாம் வந்து இங்க ஒரு முட்டை இருக்கு, அந்த முட்டைக்குள்ள தான் இருக்கு. அது பேரு நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. ஓகே அந்த குரோமோசோம் அந்த டிஎன்ஏ ஓகேங்களா அதெல்லாம் வந்து இந்த முட்டைக்குள்ள இருக்கு. இது என்ன தெரியுங்களா? இதுதான் உங்களோட செல். செல் நம்ம தமிழ்ல அணுக்கள். ஓகே உங்க உடம்புல உள்ள அணுக்கள் தான் செல். அந்த செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் குள்ள இருக்கிற அந்த குரோமோசோம் அந்த டிஎன்ஏ எல்லாம் அங்கிருந்து தான் செயல்படும். அதாவது இங்க என்ன வெளியே நடக்குதோ அது உள்ளுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். ஓகேங்களா? புரியுதா? இதான் செல். இப்படிதான் இருக்கும். ஒரு செல்ல வெட்டி பார்த்தா மைக்ரோஸ்கோப்புக்குள்ள இப்படிதான் இருக்கும். அப்படி நம்ம கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க, அது அப்படிதான். ஓகே சோ எத்தனை செல் ஒரு மனிதனோட உடம்புல இருக்கு? 38 trillion cell. billion and 38 trillion cell. It's you and me. Okay we are a colony. colonyனா தெரியுமா? ஒரு இடத்துல இருக்கிற எல்லாமே ஒண்ணா இருந்து வேலை செய்றாங்க. இருதயம் வேலை செய்யுது, lungs வேலை செய்யுது, மூளை வேலை செய்யுது. but everyone is cell. this is basic fundamental of human creations. okay அடுத்து so each cell is working together. எல்லாமே ஒண்ணுக்குள்ள வேலை செய்யும். ஓகே எப்படி வேலை செய்யும்? யாருக்காவது கையில அடிச்சா மூளைக்கு தெரியாம இருக்கா? you feel the whole thing, you touch the whole body feel. நீங்க என்ன செஞ்சீங்களோ உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும். திடீர்னு நிக்கிறீங்க, ஒரு நெருப்பு இங்க சுட்டுச்சுன்னா டக்கு நெட்ட போயிடுங்க.
ஏன்னா அது பிரெயினுக்கு போயிட்டு மத்த உடம்பும் அது எல்லாமே செயல்படும். ஓகேவா? ரைட். ஓகே. So now a human colony, a cell that working together. நல்லா கேளுங்க, working together. சரியா? Okay. How cell interpret your emotion? எப்படி உங்களுக்கு கோபம், ஆத்திரம், எரிச்சல், பொறாமை, குறை சொல்றது, வெறுக்கிறது, நேசிக்க முடியாத தன்மை, just name it, all நேர்மறையான எண்ணங்களை செல் எப்படி இன்டர்பிரேட் பண்ணும்? இன்டர்பிரேட்னா மொழிபெயர்க்கும். ஓகே, அது எப்படி பிஹேவ் பண்ணும் அந்த செல் பாப்போமா? இது ரொம்ப முக்கியமானது. பாப்போம். நெக்ஸ்ட். ஓகே, நல்லா பாருங்க இந்த படத்தை. there are two person. ஒரு பர்சன் A இருக்காரு, ஒரு பர்சன் B இருக்காரு, பக்கத்துல இருக்காரு. ஒரு கதை. இந்த பர்சன் A பர்சன் B ஆத்திரப்படுறாரு. இவனை போட்டே தரணும், அப்படி ஆத்திரம், எரிச்சல். ரெண்டாவது, இந்த பர்சன் A அந்த பர்சன் B வெறுக்கிறார். புரியுதுங்களா? வெறுப்பு. அப்புறம் ரிவெஞ்ச், எப்படியாவது பழி வாங்கணும், இவனை பழி நான் வாங்கியே ஆகணும். ரிவெஞ்ச். சோ மன்னிக்கவே முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த பெரிய சாட்டில பாத்தீங்கல்ல, அந்த டோனாட் மீது இருந்துச்சுல, அதுல இருந்து சில இதை எடுத்து இங்க வச்சிருக்கேன். இங்க வேற என்ன வேணாலும் வைக்கலாம். ஓகே. சோ இந்த பர்சன் A இந்த பர்சன் B இந்த மாதிரி நினைக்கிறார், செய்யல. எல்லாமே எங்க ஓடுது? மூளையில ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே இங்க ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளுக்கு. ஓகே. சோ இந்த பர்சன் B வந்து இவர் எப்படி செய்யறார்? இப்ப பாத்தீங்கன்னா இங்க உடம்புக்குள்ள இருக்கிற இந்த செல்கள் முத பாத்தீங்களா அந்த படம், இதெல்லாம் அந்த செல், ரெட் பிளட் செல், there are some cells, no I just put it சும்மா வச்சேன். நீங்க ஒருத்தரை வெறுக்கும் போது, நல்லா உணப்பா கேளுங்க, நீங்க ஒருத்தரை வெறுக்கும் போது உங்க உடம்புல உள்ள செல் என்ன தெரியுமா யோசிக்கும்? let's hate each and other. நீங்க மற்றவரை வெறுக்கல, உங்க செல் உள்ளுக்கு எப்படி தெரியுமா பேசும்? எனக்கு ஒண்ணு பிடிக்கல. 38 trillion of cell hating each and other. இதுதான் நடக்குது. உங்களுக்கு பிடிக்குமோ உங்களுக்கு பிடிக்காதோ, உங்க செல்லே சொந்தக்கு சொந்தமா வெறுத்து இருக்கும். There you get your cancer. செல்லுக்கு செல்லு சண்டை போடும் உள்ளுக்கு. ஆனா நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? நான் அவன் மேல கோவப்பட்டேன், நான் அவனை வெறுக்கிறேன், நான் அவனை மன்னிக்க முடியல. ஆனா உங்க சரீரத்துக்குள்ள நீங்களே உங்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. This what happened. ஓகே, யுஎஸ்ல வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. ஓகே, என்ன தெரியுமா ஸ்டடி? ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சு பயங்கரமான கோபம், ஆத்திரம், எரிச்சல், எல்லா வகையான நெகட்டிவ் இமோஷனை ஒரு சவுண்ட் சிஸ்டம்குள்ள உருவாக்கி அவங்கள அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்தாங்க. பயங்கரமான சவுண்ட் சிஸ்டம்லாம் கொடுத்து ஒருத்தங்களை கொல்ற மாதிரி அவங்கள உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னால அவங்க பிளட் டெஸ்ட், அது ரூமுக்கு போறதுக்கு முன்னால பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே திரும்பியும் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது the second blood test is totally poison. It's proven the totally and the blood poison மாறிடுச்சு. என்ன செய்யுது அந்த பாய்சன்? உங்க லங்ஸை இம்பாக்ட் பண்ணுது, உங்க ஹார்ட்டை இம்பாக்ட் பண்ணுது, உங்க சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களையும் அது இம்பாக்ட் பண்ணுது. இட்ஸ் கால்ட் ஹார்மோன் எண்டோக்ரைன் சிஸ்டம். அது நாம பேச வருகிறது. ஓகே,
சோ நீங்க ஒருத்தங்க மேல கோபப்பட்டீங்கன்னா உங்க செல் இன்னொரு செல் கூட கோபப்படும், ஒத்து உழைக்காது. You are creating damage. உங்க உடம்புக்குள்ளேயே டேமேஜ் உருவாக்குறது யாரு? உங்களோட உணர்வு, நேர் எதிர்மறையான உணர்வு. ஓகே, சோ நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா நீங்க unforgiveness இல்லாம இருந்து இஸ் the most dangerous emotion. Unforgiveness. உங்களோட செல் இன்னொரு செல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணுச்சுன்னா மன்னிக்காது. Because you are creating unforgiveness. மன்னிக்கலன்னா நடக்கும். நீங்க வெளியே ஒருத்தரை மன்னிக்கல, நான் இப்ப பாஸ்டர் ஏதாவது செஞ்சாரு, அவரை நான் மன்னிக்கலன்னா அவருக்கு தெரியாது நான் அவரை மன்னிக்கலன்னு. ஆனா என்னோட செல்லுக்கு தெரியும் நான் அவரை மன்னிக்கல. அப்பனா அது எப்படி தெரியுமா இருக்கும்? அது யாரையுமே மன்னிக்காது. இதுதான் செல்லோட பிஹேவியர். இந்த பிஹேவியர் இப்படிதான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, திஸ் இஸ் த செல்ஃப் பிஹேவியர். பட் மருத்துவத்துல இதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இது மறைக்கப்பட்ட உண்மை. Nobody will tell you. Even WHO, World Health Organizations, they won't tell you. உங்களுக்கு இதை சொல்ல மாட்டாங்க. ஓகே, சோ இது புரிஞ்சுச்சீங்களா? சோ இது என்ன இங்கிலீஷ்ல வந்து இருக்கு, நீங்க விஷத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த சாவணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் கான்செப்ட். ஓகே, நீங்க விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு மன்னிக்க முடியல, விஷத்தை நீங்க சாப்பிட்டுக்கிட்டு அவன் சாவணும்னு நினைக்கிறீங்க. ரிசைன்மெண்ட், ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் என்னது? பழி வாங்குற தன்மை. எப்படியாவது இவனை ரிவெஞ்ச் பண்ணும். ஐயா, நீ அவனை ரிவெஞ்ச் பண்ணல, உன்னையே தான் நீ ரிவெஞ்ச் பண்ணியிருக்க. That's why God said love. The more, it's not the more, it's a must. It's not an option. Option தெரியுமா? இது செய்யலாமா அது செய்யலாமா? God no option. ஆண்டவர்கிட்ட வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. அதை you do or you die. அவ்வளவுதான். புரியுதா? ஒண்ணு செய் இல்ல செத்தே போ. புரிஞ்சு? சோ நீங்க விஷத்தை சாப்பிட்டுட்டு மற்றவ சாவணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரியான ஒரு முட்டாள்தனம் எங்கேயாவது இருக்கா? இல்ல. Nobody. சோ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ, நம்ம வந்து அவனை மன்னிக்கல, பெருமையா இருந்துக்கிட்டு நான் அவனை மன்னிக்க மாட்டேன். ஐயா, நீ அவனை மன்னிக்கலாம் பரவாயில்ல, உன் செல்லுக்கும் மன்னிக்க முடியாம இருக்கு, நீ நோயில போய்கிட்டு இருக்க. ஆனா அது எப்ப நடக்குது? இம்மீடியட்டா நடக்குது. லைக் இப்ப எப்பவும் நடக்குது. It will take times. 5 வருஷம் 6 வருஷம். ஐயோ, இப்ப இந்த சிக்கு எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து இந்த சிக்கு வந்துச்சு. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு நோய். நீங்க எந்த நோய் வேணா சொல்லலாம். எல்லா சிங்கிள் நோய்க்கும் எப்படி மருந்தை கண்டுபிடிச்சு மனுஷனை சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா நோய்களுக்கும் ஒரு இமோஷன் இருக்கு. ஓகே, எலும்பு உருக்கு நோய். ஓகே, எல்லாத்துக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் புரிஞ்சா? Okay, let's go for a very short break, then you come back.